இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்டியா நோம்பு வெள்ளை அடை எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: வெல்லம், தேங்காய், ஏலக்காய், காராமணி, பச்சரிசி. ஒரு அழாக்கு அரிசியை ஒரு பாத்திரத்துல சேர்த்து அதை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் அதை ஊற வச்சிருங்க. ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியிலையோ இல்லை துண்டுலையோ போட்டு அதை காய விட்டுருங்க. அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் அந்த துண்டில் சோக்கானதுக்கு அப்புறம் கையில் ஒட்டாத அளவு அரிசி கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சி ஜாரில் இதை பங்கு நைஸா அரைச்ச மாவை ஒரு சூடான கடாயில சேர்த்துட்டு அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கோங்க. மாவோட கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. அதோட ஈரப்பதம் போன உடனே இதை இன்னொரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க. அரிசி ஊற போடும் போதே ஒரு கைப்பிடி காராமணிய ஊற போட்டுக்கோங்க தண்ணியில. 2 மணி நேரம் காராமணி ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பொங்கி இருக்கும். கேஸ்ல வச்சு தண்ணி ஊத்தி அப்படியே கொதிக்க விட்டீங்கன்னா அது வெந்துடும். ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதுல சின்ன சின்னதா நறுக்கி வச்ச 2 பல்லு தேங்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்ச காராமணியையும் சேர்த்துக்கோங்க. அரை அழாக்கு துருவின வெல்லத்தை இதுல சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இத நல்லா பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு அழாக்கு நம்ம அரைச்சு வச்ச மாவுல இருந்து இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மாவு நல்லா பாகோட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காம. இது வரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இதோ தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க. ஒரு இட்லி பானையோட தட்டு எடுத்துக்கோங்க. அதோட குழியில எண்ணெய் சேர்த்து நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸ்ல இருந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு உருண்டை எடுத்துட்டு அத வடை தட்டுற மாதிரி கையாலேயே தட்டி நடுவுல ஒரு குழி சேர்த்துட்டு இட்லி பானையில வச்சிருங்க. இதே மாதிரி ஒரு 4 செஞ்சு வச்சுட்டு இட்லி பானையை மூடி இதை வேக விட்டுடுங்க. 15 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் இட்லி பானையோட மூடியை திறந்துட்டு கொஞ்சமா அது மேல தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை ஒரு ஸ்பூனால வெளில எடுத்துடலாம். சுவையான கார்டியா நோம்பு அடை ரெடி. சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிடுங்க.